வணக்கம். இன்னைக்கு நம்ம பானிபூரி செய்ய போறோம். பானிபூரி மசாலாக்காக பட்டாணி ஊற வைக்கணும். ஒரு 3 hours ஊற வைக்கணும். நல்லா வச்சுட்டு 3 hours கழிச்சு வேக வச்சுக்கலாம். பட்டாணி இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பட்டாணியை குக்கர்ல வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கும். பானி செய்ய தேவையான பொருள்: ஒரு கொத்து கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 2-3 எடுத்துக்கணும், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். இது மளிகை கடையில கிடைக்கும் பானிபூரி. இது வெங்காய பூரி. இது பானி செய்யறதுக்காக கொத்தமல்லியும் புதினா பச்சை மிளகாலாம் மிக்சியில அரைச்சுக்கணும். பானிக்கு அரைச்சு தண்ணி கலந்து வச்சுட்டோம். இப்ப இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட். இப்போ லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கணும். ரொம்ப புளிப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமா புழிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பாதி போதும். பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானி பூரி பொரிக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் மெஷ் பண்ணி வச்சிருக்கு. இப்ப நம்ம இதை பானிபூரிக்குள்ள வச்சு சாப்பிடலாம். இப்ப சாப்பிட தயாரா இருக்கு.